எலக்ஷனே இன்னும் தொடங்கல. அதுக்கிடையிலே வந்து இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க, வின் பண்ணிட்டாங்க அப்டின்னா அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது அப்டின்ற மாதிரி சிந்தாமணி வந்து மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுடைய அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு சொல்றாங்க, "என்ன இன்னும் வேலை நடக்கலையா? அவ எங்க?" அப்டின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்றாரு, "இருங்க நான் வந்து எல்லாம் சொல்ட்டேன். இந்த டைம் வர்ற நேரம் தான். லேட் பண்ணிட்டான். கண்டிப்பா வந்து நீங்க சொன்னத சரியா செய்து முடிச்சுருவான்" அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப குயிக்கா வர சொல்றா அப்டின்ற மாரி சொல்ட்டு இவங்க வந்து அங்கருந்து அப்படியே கிளம்பி போறாங்க. அதே மாதிரி வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு மீனா வெளியில வராங்க. அப்போ ஒரே கொண்டாட்டமா இருக்கு. அந்த டைம் பார்த்து இவங்க செட் பண்ண அந்த அடியாள் வந்து முத்துவ வந்து குத்துறதுக்கு வராரு. ஏன்னா, முத்து இருக்கிறதால தான் இந்த எலக்ஷன்ல வந்து மீனா நிக்கிறாங்க. மீனாவ குத்தணும் அப்டின்னா, அதுக்காகவே முத்து வந்து மீனாவ எப்படியும் எலக்ஷன்ல நிக்க வைக்கணும் அப்டின்ற மாரி நிப்பான். ஆனா முத்துவுக்கு எதுவும் அப்படி ஆச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து மீனா வந்து எலக்ஷன்ல நிக்க மாட்டா. அதனால முத்துவ தான் குத்தணும் அப்டின்னு சொல்லி சிந்தாமணி வந்து பிளான் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி முத்துவ குத்துறதுக்கு வந்து மூஞ்சில மாஸ்க்லாம் கட்டிட்டு நேரா வாரான். அத வந்து மீனா கண்டுட்டாங்க. அப்படியே ஓடி போய் அத வந்து தடுக்க போறாங்க. ஆனா, அது தவறுதலா வந்து மீனாக்கு குத்துப்பட்டுருச்சு. மீனா அப்படியே துடிதுடிச்சு போய் கீழ விழுகுறாங்க. எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. அப்ப உடனே வந்து குத்துனவன் ஓடி போறான். அவன வந்து முத்துவோட ஃப்ரெண்ட் வந்து ஓடி போய் பிடிக்க போறாரு. அப்படியே வந்து மீனாவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நேரா கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு மீனாக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. முத்து வந்து பதறி போய் நிக்கிறாரு. அப்ப உடனே வந்து அண்ணாமலையும் வந்து அங்க வாராரு. வந்து என்னாச்சு, என்னாச்சு அப்படின்ற மாரி கேட்டு வராரு. அப்ப கூட இருந்த ரவி வந்து சொல்றாரு, இப்படித்தான் நடந்துச்சு. முத்துவ வந்து யாரோ கத்தியால குத்த வந்தான். அப்ப வந்து அண்ணி அத தடுக்க போன நேரம் அண்ணிக்கு வந்து குத்துப்பட்டுருச்சு அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "முத்து இதுக்கு தான் நான் உனக்கு சொல்றது யார்கிட்டயும் வந்து தேவையில்லாத வம்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. பாத்தியா இப்ப உன்னோட எதிரினால உன் பொண்டாட்டி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா" அப்படின்ற மாரி சொல்றாரு. முத்து வந்து அப்படியே யோசிச்சுட்டு சொல்றாரு, "அதெல்லாம் இல்லப்பா. என் எதிரியெல்லாம் கிடையாது. இது நம்ம எல்லாருடைய எதிரி" அப்படின்ற மாரி சொல்றாரு. "யார பத்தி சொல்ற?" அப்படின்ற மாரி அண்ணாமலை கேட்க, "இது யாரு பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அத வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்றேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நேரா அந்த பக்கம் போயிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்றாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாரு, "அவன புடிச்சுட்டேன். நல்லா வெளு வெளுன்னு வெளுத்துட்டேன். கடைசில அவ வந்து யார் அனுப்புனாங்க அப்படின்றத வந்து சொல்ட்டான். வேற யாரும் இல்ல. இந்த சிந்தாமணி தான் அனுப்பியிருக்கா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து போலீஸ்க்கு போவோமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்கிறாரு. அப்ப வந்து முத்து வந்து சொல்றாரு, "இல்ல, இல்ல. இப்பல்லாம் போலீஸ்க்கு போக்கூடாது. இந்த எலக்ஷன் வந்து முடியட்டும். அதுக்கு பிறகு இத பார்த்துக்கலாம். அதுவரைக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். இவ வந்து இந்த எலக்ஷன்ல தோத்து போணும். இவ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு எதிர்ப்போட்டியாளர் இல்லாம மீனா வந்து வின் பண்ணக்கூடாது. மீனா வின் பண்ண பிறகு சிந்தாமணிக்கு பண்ண வேண்டியத நான் பண்ணுவேன்" அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே வந்து பார்த்தோம்னா, மீனாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டாக்டர் வந்து வெளிய வராரு. வெளியில வந்து சொல்றாரு, "இப்ப அவங்க வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ வந்து தாண்டிட்டாங்க. பெரிய பிரச்சனைலாம் இல்ல. லைட்டா ஒரு சின்ன ஒரு கீறல் தான். தையல் போட்டிருக்கு. எல்லாம் ஓகே. இன்னும் ஒரு 24 ஹவர்ஸ்ல வந்து அவங்க எழுந்து நடக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அப்பாடா!" அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்க நேரமே, விஜயாவும், மனோஜும் அங்க வராங்க. வந்து "என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்டு வர்றாங்க அண்ணாமலை கிட்ட. அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இப்படித்தான் ஆச்சு. யாரோ கத்தியால முத்துவ வந்து குத்த வந்திருக்காங்க. அப்ப வந்து இவ வந்து தடுக்க போயிருக்கா. இவளுக்கு இப்படி ஆயிருச்சு" அப்படின்ற மாதிரி சொல்றாரு அண்ணாமலை. "ஆமா, இதுக்கு தான் நான் சொன்னேன். இந்த எலக்ஷன்ல நிக்க வேணாம், நிக்க வேணாம்" அப்படின்னு சொல்லி. கேட்டாளா? இப்ப பாருங்க என்ன நிலைமையில வந்திருக்கு. குடும்பமே வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்திருக்கு. மனோஜ் எவ்வளோ பிஸியான ஒருத்தன். அவன் வந்து இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்கிறான். அவன் வந்து ஷோரூமுக்கு போறது இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ? அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஆமா அப்படின்ற மாரி மனோஜ் வந்து ஆமா போட்டுட்டு இருக்காரு. அண்ணாமலை வந்து சொல்றாரு, "கடைசி வரைக்கும் திருந்த மாட்டேல்ல?" அப்படின்ற மாதிரி விஜயா பார்த்து கேட்கிறாரு. "இல்லங்க, நான் தான் சொன்னேன்ல, அதெல்லாம் நிக்க வேணாம். அதெல்லாம் பெரிய இட தாக்கல் இருக்கிறது. நம்ம கிட்ட வந்து பண பலமும் இல்ல, ஆள் பலமும் இல்ல. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இவக்கு ஏதோ ஆசை வந்துருச்சு போய் நிக்கிறா. பாத்தீங்களா? இப்ப நம்ம குடும்பமே இங்க வந்து நிக்கிறோம். அதனால தான் நான் கோவப்பட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "இது யார் பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அத நான் வந்து கண்டுபிடிச்சதுக்கு பிறகு மறுபடியும் அந்த பொம்பளையோட சுத்திட்டு இருக்கிறத கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன்" அப்படின்ற மாரி செம்ம கோவத்துல வந்து முத்து அங்கருந்து கிளம்பி போறாரு. "இவன் என்ன இப்படி பேசிட்டு போறான்?" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து அண்ணாமலைய பார்த்து கேட்கறாங்க. அப்ப வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இவன் முத்து மாதிரி ஒரு பையன் அப்படின்றதால தான் நார்மலா பேசிட்டு போறான். இதே வேற யாருமா இருந்துச்சு அப்படின்னா, உனக்கு நடக்கிறதே வேற" அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் விஜயாக்கு வந்து வழமை போல வார்னிங்க குடுத்துட்டு போறாரு. வார்னிங்கே குடுத்துட்டு இருக்காங்க விஜயாக்கு. கடைசி வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாரி தெரியல. அப்படியே வந்து பார்த்தோம்னா, ரவி, ஸ்ருதி 2 பேருமே வந்து முத்துட்ட வந்து சொல்றாங்க, "என்ன பண்ணலாம்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து முத்து வந்து சொல்றாரு, "இல்ல சிந்தாமணி வந்து முழுக்க முழுக்க பிளான் பண்ணி தான் அத பண்ணியிருப்பா. என்ன குத்துனா, கண்டிப்பா அந்த பயத்துல வந்து மீனா வந்து இந்த எலக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிருவா. அப்ப வந்து கண்டிப்பா அவ வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்ற பிளான்ல தான் அத பண்ணியிருப்பா. அதனால தான் என்ன குத்துறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கா. இங்க வந்து பார்த்தோம்னா, இப்ப மீனாக்கு இப்படி ஆயிருச்சு. ஆனா இதுக்காக எல்லாம் எலக்ஷன்ல இருந்தெல்லாம் வாபஸ் வாங்கக்கூடாது. எவ்வளோ பேரு, எவ்வளோ கஷ்டப்பட்ட மக்கள் வந்து மீனாவுக்காக வந்து குரல் குடுக்குறாங்க. அவ்வளோ பேர் வந்து மீனா தான் நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இவளுக்கு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தினால தான் இவ்வளோ பண்ணியிருக்கா. மீனாவ எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கிறது தான் இத பண்ணிட்டு இருக்கா. அத நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னா, அவள பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் செய்யவே கூடாது. இந்த எலக்ஷன்ல மீனா நிக்கிறா, ஜெயிக்கிறா. அதுக்கான வேலைய பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "சூப்பர் முத்து. அதத்தான் பண்ணணும். இந்த மாதிரி அடியாள வச்சு மிரட்டுற ஆட்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க கூடாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப ரவி சொல்றாரு, "சொல்றா என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு. நாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே அண்ணாமலையும் சொல்றாரு, "நானும் பண்றேன். என் மருமகளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து இவங்க எல்லாருமே வந்து மீனாக்கு நோட்டீஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. சோ எல்லாருமே கொண்டு போய் நோட்டீஸ் எல்லாம் எல்லா
பூக்கடையில வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் கேட்கிற இடத்துல எல்லாருமே சொல்றாங்க, கண்டிப்பா மீனாக்கு தான் வோட் பண்ணுவோம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து நம்ம கூடவே இருந்து வளர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நம்ம கஷ்டம் எல்லாம் தெரியும். ஆனா இந்த சிந்தாமணி அப்படி கிடையாது. அது வந்து ரொம்ப பணக்கார பொம்பள. அது வந்து இப்ப வட்டிக்கு விட்டு தான் சம்பாரிக்குது. அதுவும் பூக்கடைக்காரங்கள்ட்டயே அநியாயத்துக்கு வட்டிக்கு விட்டு சம்பாரிக்குது. அதெல்லாம் கடைசி வரைக்கும் பணம் சம்பாதிக்க தான் இருக்குமே ஒழிய, எங்களுக்கு நல்லது பண்ணாது. இத்தன வருஷம் ஜெயிச்சும் ஒண்ணுமே நடக்கல எங்களுக்கு. அதனால மீனா தான் வரணும். கண்டிப்பா நாங்க எல்லாரும் மீனாக்கு தான் வோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து மீனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து முத்துவும் ரொம்ப சந்தோஷங்க. கண்டிப்பா மீனாக்கு வோட் பண்ணிருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையும் வந்து சிந்தாமணியுடைய அடியாட்கள் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு நேரா போய் சிந்தாமணி கிட்டயும் சொல்றாங்க. அப்ப சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "என்னடா இது? இவ்வளவு பண்ணியும் அவனுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சரி அவ தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டா. அதுக்கு பயந்தாவது இவங்க வந்து எலக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா, ஆற மாதிரி தெரியலையே. இது சரி வராது. இனிமே வந்து பணத்த வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அடியாட்கள் கிட்ட வந்து ரூ. 2,00,000 பணத்த குடுத்து, எல்லாருக்கும் பிரிச்சு பணம் குடுங்க. இந்த பணத்த வாங்கிட்டு எனக்கு தான் எல்லாருமே வோட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு அரசியல் பத்தி எல்லாருக்குமே தெரியும்ல. கண்டிப்பா வந்து பணத்த வாங்கிட்டு, பணம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நமக்கு தான் வோட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பணத்த பிரிச்சு குடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து ரூ. 2,00,000 பணத்த வந்து குடுக்குறாங்க. குடுத்துட்டு இனிமே கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி மமதையோட இருக்காங்க. அப்படியே வந்து அடுத்த நாள் வந்து எலக்ஷன் வருது. எலக்ஷன் அன்னைக்கு வந்து மீனா குணமாயி வராங்க. எல்லாருமே வந்து மீனாவ வந்து வர வைக்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சொல்றாரு, எல்லாருமே எதேதோ பிளான் பண்ணி மீனாவ வந்து இந்த எலக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க வைக்க பிளான் பண்ணாங்க. எதுவுமே நடக்கல. கடைசில வந்து அடியாள வச்சும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அதுவும் நடக்கல. இன்னைக்கு எலக்ஷன். இன்னைக்கு மீனா ஜெயிச்சோனே இருக்கு எல்லாருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த பக்கம் வந்து சிந்தாமணி வந்து சிரிக்கிறாங்க. பணம் குடுத்து நான் ஆள செட் பண்ணுவேன்னு தெரியாது போல இருக்கு அப்படின்ற மாரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து எலக்ஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு எல்லாருமே போய் வோட்ட வந்து காஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அப்படியே வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒண்ணொண்ணா வந்து ஒரு ஏரியா வைஸா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு அந்தந்த ஏரியால வந்து அதிக வோட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஒரு ஏரியால சொல்லிட்டு இருக்கும்போது, அதிகமான ஏரியாக்கள்ல வந்து சிந்தாமணி வின் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சிந்தாமணியுடைய அடியாட்கள் வந்து அத கொண்டாடுறாங்க. சிந்தாமணிக்கு மாலையெல்லாம் போட்டு பூவெல்லாம் தூவி கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து மீனா அத மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவ்வளவு ஓட்டு வந்துச்சு? எல்லாருமே நமக்கு தானே போடுவோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க அப்படின்ற மாரி முத்துட்ட வந்து சொல்றாங்க. அப்ப முத்து வந்து சொல்றாரு, "இரு மீனா, ஏதாவது தில்லு முள்ளு பண்ணியிருக்கு இது. ஆனா இத விட பெரிய ஆப்ப இவளுக்கு நான் வச்சிருக்கேன். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு" அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே வந்து ஒரு ரிசல்ட்ஸா வர்ற நேரம், அதுக்கு பிறகு லீடிங்ல இருந்த சிந்தாமணி டவுனுக்கு போக, இப்ப வந்து மீனா லீடிங்க்கு வர்றாங்க. முத்து டான்ஸ் ஆடி கொண்டாடுறாரு. அப்படியே வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. கடைசியா டை பிரேக்ல இருக்கு. லாஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் அப்படின்ற மாதிரி கடைசி ஏரியா அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. அதுல வந்து மீனா வின் பண்றாங்க அப்படின்னு சொன்னோனே எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். சிந்தாமணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் போச்சே, இவ்வளவு பணம் செலவழிச்சு எல்லாமே போயிருச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள. அந்த டைம் பார்த்து போலீஸ் வந்து அங்க வராங்க. போலீஸ வந்து யார் கூட்டிட்டு வர்றா அப்படின்னா, ஸ்ருதி வந்து கூட்டிட்டு வராங்க. ஸ்ருதி வந்து சொல்றாங்க, இவங்க தான் அப்படின்ற மாதிரி நேரா வந்து சிந்தாமணிய வந்து காட்டுறாங்க. அப்ப வந்து போலீஸ் வந்து சிந்தாமணிய வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க. அப்ப சிந்தாமணி சொல்றாங்க, "நான் யாரு தெரியுமா? என்னைய அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க" அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. "ஆமா, உங்க மேல வந்து நெறைய குற்றச்சாட்டு வந்திருக்கு. பணம் குடுத்து எலக்ஷன்ல வந்து ஜெயிக்க பார்த்திருக்கீங்க. அது ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதிரா நிக்கிற கேண்டிடேட்ட வந்து நீங்க வந்து கத்தியால குத்துறதுக்கு ஆள் செட் பண்ணி அனுப்பியிருக்கீங்க. அந்த விஷயமும் தெரிய வந்துருச்சு. அதனால உங்கள வந்து அரெஸ்ட் பண்றோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப சிந்தாமணி வந்து கேக்குறாங்க, "என்ன எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கா?" அப்படின்ற மாரி கேக்குறாங்க. உடனே இவங்க அனுப்பிவிட்ட அந்த அடியாள வந்து கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. இவ வந்து சொல்லிட்டான், "நீங்க தான் இவனுக்கு பணம் குடுத்து முத்துவ வந்து கத்தியால குத்துறதுக்கு அனுப்பியிருக்கீங்க. அது மிஸ் ஆயி மீனாக்கு குத்துப்பட்டுருச்சு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே சொல்லும்போது, "சரி நான் வோட் பண்றதுக்கு பணம் குடுத்தேன் அப்படின்றது உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா?" அப்படின்ற மாரி கேக்குறாங்க. அந்த டைம் பார்த்து அந்த இடத்துக்கு வந்து ரேகா வாராங்க. கையில ஃபோனோட வாராங்க. அப்படியே வீடியோவ காட்டுறாங்க. அப்படியே மத்த பக்கம் திரும்பி எல்லார்கிட்டயும் காட்டுறாங்க. "இந்த பாருங்க, எங்க அம்மா தான் இவங்க. ஆனா இவங்க வந்து நல்லவங்க கிடையாது. இவங்க வந்து வோட்டுக்காக பணம் குடுத்தத வந்து நான் வீடியோ எடுத்தேன். இதான் இந்த வீடியோ" அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவையும் காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே டபுள் ஷாக்கு. என்ன அப்படின்னா, ரேகா வந்து சிந்தாமணியுடைய பொண்ணா அப்படின்றது ஷாக்கிங்கா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சத்யாக்கு பயங்கர ஷாக்கு. இத்தன நாள் ரேகா என்ட்ட இத சொல்லவே இல்லையே அப்படின்ற மாரி ஷாக்கிங்கா வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே வந்து போலீஸ் வந்து நேரா வந்து சிந்தாமணிய வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு எபிசோட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.